அனைவருக்கும் வணக்கம். கதை நேரத்திற்கு தங்களை வரவேற்கிறேன். பாண்டிமாதேவி 3ஆம் பாகம், அத்தியாயம் 2, வெள்ளணி விழா. குமாரபாண்டியன் ராஜசிம்மனும் சக்கசேனாபதியும் ஏறி உட்கார்ந்திருந்த மரக்கிளை பூகம்பம் ஏற்பட்டு ஆடுவது போல் ஆடியது. ஒரு யானை கூட்டமே சுற்றி மொய்த்துக்கொண்டு ஆட்டினால் மரம் பிழைக்குமா? அவர்கள் ஏறக்குறைய தங்கள் உயிரின் மேல் வைத்திருந்த முழு நம்பிக்கையையும் இழக்கத் தொடங்கிய சமயத்தில்தான் விசிதபுரத்து சாலையில் ஒரு ஒளி உதயமாயிற்று. கையில் தீபங்களோடு ஒரே மாதிரி மஞ்சள் உடை அணிந்த பௌத்த மத துறவிகளின் பெருங்கூட்டம் ஒன்று அந்த சாலையிலிருந்து வந்து கொண்டிருந்தது. ஒன்றுக்கொன்று உயர்வு தாழ்வு ஒலி வேறுபாடின்றி ஒரே விதமான தொனியில் அந்த துறவிகள் சேர்ந்து பாடிக்கொண்டு வந்த பௌத்த சமய ஸ்லோகங்கள் அந்த காடு முழுவதும் சாந்தி உணர்வை அள்ளி பரப்புவது போலிருந்தது. அமைதி அமைதி என்று பெருங்குரலிடத்து முழங்கிய அந்த இனிமை முழக்கம் கருணைமயமாக ஒலித்தது. உயிரினங்களின் வெறித்தனங்களையெல்லாம் அடக்கி கட்டுப்படுத்தி தன் வசமிழக்க செய்து முடிவற்ற பேரமைதியில் ஆழ்த்தும் ஆற்றல் அந்த இன்னொலியில் இருந்தது போலும். ஐயோ பாவம், இத்தனை பிட்சுக்களும் வந்து இந்த யானை கூட்டத்தில் மாட்டிக்கொண்டு திண்டாடப் போகிறார்களே என்று மெல்லிய குரலில் ராஜசிம்மன் சக்கசேனாபதியின் காதருகில் சொன்னான். சக்கசேனாபதி அதை கேட்டு பலமாக சிரித்தார். ஏன் சிரிக்கிறீர்கள்? பார்த்து கொண்டே இருங்கள், என் சிரிப்பின் காரணம் உங்களுக்கு புரியும். விளக்கொலியும் கீத ஒலியும் பிட்சுக்களின் கூட்டமும் அருகில் நெருங்க நெருங்க அங்கே ஒரு அற்புதமான மாறுதல் ஏற்பட்டது. யானைகளின் பிளிரல்கள் சிறிது சிறிதாக குறைந்து முடிவில் ஒலியற்று ஓய்ந்தன. மரங்கள் ஆட்டப்படவில்லை, கிளைகள் முறிக்கப்படவில்லை. ஒலி ஓசைகளெல்லாம் அடக்கி கொண்டு நிற்கும் ஓர் பேரமைதி தானாக திடீரென்று அந்த காட்டின் மேல் கவிழ்வது போல் இருந்தது. குமாரபாண்டியன் வியப்புடன் கீழே பார்த்தான். மந்தை மந்தையாக சாலையை அடைத்து கொண்டு நின்ற யானை கூட்டம் மெதுவாக அடங்கி ஒடுங்கி விலகி காட்டுக்குள் புகுந்து மறைவது தெரிந்தது. யானைகள் நடந்து போவதற்குரிய முரட்டுத்தனமும் கூப்பாடும் சிறிதாவது இருக்க வேண்டுமே. இருளில் வாயும் உணர்வும் இல்லாத கருங்குரங்குகள் சில எதன் போக்கிலோ கவரப்பட்டு விலகி செல்வது போல் மெல்ல மறைந்தது யானை கூட்டம். புத்த பிட்சுக்கள் அந்த இடத்தை அணுகும்போது சாலை வெறிச்சோடி தூய்மையாக இருந்தது. சக்கசேனாபதி, இது என்ன விந்தை என்று வியப்பு மேலிட்ட குரலில் கேட்டான் ராஜசிம்மன். விந்தையுமல்ல தந்திரமுமல்ல, புலன் உணர்வுகளை வென்ற தூய்மைக்கு உயிர்களின் மரியாதை. அன்பும் கருணையும் நிறைந்த குரல்கள் ஆயிரக்கணக்கில் ஒலிக்கும் போது அந்த ஒலி வெள்ளத்தில் மிருகத்தன்மை தேய்ந்து நெகிழ்ந்து விடுகிறது. தவத்துக்கு மட்டுமே உள்ள வலிமை இது. ஆச்சரியமான நிகழ்ச்சிதான். இப்போதே நாமும் கீழே இறங்கி இந்த புத்த பிட்சுக்களை தொடர்ந்தே அனுராதபுரம் போய்விடுவது நல்லது. இவர்கள் கூட அரசருடைய நான்மங்கலத்துக்காக அனுராதபுரம் போகிறவர்களாகத்தான் இருக்க வேண்டும். வாருங்கள், இறங்கி விசாரிக்கலாம் என்று சக்கசேனாபதியும் ராஜசிம்மனும் கீழே இறங்கினார்கள். அவர்களுடைய குதிரைகள் மரத்தின் கீழிருந்து சிறிது தொலைவு தள்ளி மூலை கொன்றாக நின்று கொண்டிருந்தன. புத்த பிட்சுக்கள் அவர்கள் இருவரும் நின்று கொண்டிருந்த இடத்துக்கு மிக அருகில் வந்துவிட்டனர். சாலையில் நெடுந்தூரத்துக்கு தெரிந்த பிட்சுக்களின் வரிசையை பார்த்தபோது 1000 பேருக்கு குறையாமல் இருக்கும் போல் தோன்றியது. இளவரசே, இவர்கள் எல்லோரும் விசிதபுரத்து மகாபௌத்த சங்கத்தை சேர்ந்த பிட்சுக்கள். இதோ கூட்டத்தில் எல்லோருக்கும் முன்னால் கையில் சுவடியோடு நடந்து வருகிறாரே, இவர்தான் மகாபௌத்த சங்கத்தின் தலைவர் தத்துவசேன அடிகள். வாருங்கள், உங்களை அவருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் என்று குமாரபாண்டியனின் கையை பற்றி அழைத்து கொண்டு பிட்சுக்களின் கூட்டத்துக்கு முன்னால் சென்றார் சக்கசேனாபதி. மரத்தடி இருட்டிலிருந்து யாரோ இருவர் வேகமாக தங்களை நோக்கி வந்து கொண்டிருப்பதை பார்த்ததும் சாலையில் முன்னேறி கொண்டிருந்த பிட்சுக்களின் கூட்டம் தயங்கி நின்றது. சக்கசேனாபதியும் குமாரபாண்டியனும் தத்துவசேன அடிகளுக்கு முன்னால் போய் வணங்கி நின்றார்கள். நான் என் கண்களுக்கு முன்னால் காண்பது உண்மைதானா? விடிந்தால் அரசருடைய நான்மங்கல விழாவுக்கான ஏற்பாடுகளை கவனிக்க வேண்டிய ஈழ நாட்டு படைத்தலைவர் காட்டில் காட்சியளிக்கிறாரே என்று கலகலவென்று சிரித்தவாறே சக்கசேனாபதியை நோக்கி கேட்டார் பிட்சுக்களின் தலைவரான தத்துவசேன அடிகள். அடிகளே, கடந்த சில நாட்களாக தென்பாண்டி நாட்டில் சுற்றி கொண்டிருந்து விட்டு இன்றுதான் இலங்கை மண்ணிலேயே கால் வைத்தேன். இதோ என் அருகே நிற்கும் இளைஞர் குமாரபாண்டியர் ராஜசிம்மனாவார் என்று தொடங்கி காட்டில் வந்து கொண்டிருக்கும் போது யானைகள் குறுக்கிட்டதால் தங்களுக்கு ஏற்பட்ட துன்பம் முதலானவற்றையும் கூறினார் சக்கசேனாபதி. குமாரபாண்டியனை அன்புடன் அருகில் அழைத்து
தட்டி கொடுத்து ஆசி கூறினார் அடிகள். அவருடைய கருணை நிறைந்த மலர்ந்த முகத்தை பார்க்கும்போது அனுராதபுரத்துக் காட்டில் அங்கங்கே கண்ட புத்தர் சிலைகளின் முகங்களையெல்லாம் ஒன்று சேர்த்து பார்ப்பது போலிருந்தது குமாரபாண்டியனுக்கு. பரவாயில்லை, நீங்கள் இருவரும் விரும்பினால் எங்களுடனேயே அனுராதபுரத்துக்கு வரலாம். நான் மங்கள விழாவுக்காக நாங்களும் அனுராதபுரம்தான் போகிறோம். கூட்டமாக போகும்போது வனவிலங்குகளின் தொல்லை இருக்காது என்று கூறிவிட்டு சிரித்தார் அவர். அந்த துறவியின் மலர்ந்த முகத்தில் சிரிப்பு தோன்றி மறையும் அந்த ஒரு கணம் எதிரே இருந்து காண்பவர்களின் கண்களில் ஒரு புனிதமான ஒளியை காட்டி மறைத்தது. தூய வெள்ளை நிறத்து பூ ஒன்று மலர்ந்த வேகத்தில் மறைந்து விடுவது போல் இருந்தது அந்த சிரிப்பு. ராஜசிம்மன் கையில் இருந்த வலம்புரி சங்கை சற்று வியப்புடன் பார்த்தார் அடிகள். இது நல்ல பயன்களை தரும் உயர்ந்த ஜாதி வலம்புரி சங்காயிற்றே, உங்களுக்கு எங்கே கிடைத்ததோ என்று குமாரபாண்டியனை நோக்கி கேட்டார் அவர். அவன் துறவிக்கு மறுமொழி சொல்ல தயங்கிக் கொண்டே சக்க சேனாபதியின் முகத்தை பார்த்தான். அடிகளே, குமாரபாண்டியர் இந்த சங்கின் மேல் மிகவும் ஆசைப்பட்டு 2000 பொற்கழஞ்சுகளை வாரி கொடுத்து இதை வாங்கியிருக்கிறார்கள். யானை கூட்டத்துக்கு பயந்து கொண்டு மரத்தில் ஏறும்போது கூட இதை கீழே போட்டுவிட்டு ஏற மனம் வரவில்லை இவருக்கு. இதையும் இடுப்பில் கட்டி தொங்கவிட்டு கொண்டு ஏறினாரே பார்க்கலாம் என்று பிச்சுக்களின் தலைவருக்கு மறுமொழி கூறிவிட்டு ஓரக்கண்ணால் குறும்புத்தனமாக குமாரபாண்டியனை பார்த்தார் சக்கசேனாபதி. ராஜசிம்மன் அந்த பார்வைக்கு நாணி எங்கோ நோக்குவது போல் தலையை குனிந்தான். குதிரைகளை அவரவர் பக்கத்தில் நடத்தி செலுத்திக் கொண்டே அவர்களும் பிட்சுக்களோடு பயணத்தை தொடர்ந்தார்கள். பிட்சுக்களின் பிரயாண காலத்தில் பாடிக்கொண்டு சென்ற கீதங்களை அவர்களும் சேர்ந்து பாடினார்கள். அருள் நிறைந்த மனிதர்களோடு நடந்து சென்ற அந்த பயணத்தில் பொழுது கழிந்ததே தெரியவில்லை. கிழக்கு வெளுக்கத் தொடங்கும் புலர்காலை நேரத்தில் அவர்கள் அனுராதபுரத்துக்குள் நுழைந்தார்கள். அந்த பெரும் நகரம்தான் அன்றைக்கு வைகரையிலேயே எவ்வளவு கோலாகலமாக இருந்தது. எங்கு பார்த்தாலும் புது மணல் பரப்பிய அலங்கார பந்தல்கள், வாழையும் பனையும் கமுகும் மாவிலையும் கட்டிய திருத்தோரணங்கள், செவிகள் நிறைய இடைவிடாமல் கேட்கும் மங்கள வாத்தியங்களின் இனிய ஒலிகள், நகரம் முழுவதும் பூக்களின் நறுமணமும் அகிர்புகை வாசனையும் பரவின. தெருக்களெல்லாம் ஒரே கூட்டம். முகபடாம் அணிந்த யானைகள், நன்றாக சிங்காரம் செய்து கொண்ட பெண்கள், குழந்தைகள், ஆண்கள், தாம் அணிந்திருக்கும் மஞ்சள் நிற ஆடையின் காரணமாக அவ்வளவு கூட்டத்திலும் தனியாக தெரியும் பிட்சுக்கள், எல்லா காட்சிகளும் சேர்ந்து கொண்டு அந்த ஊரை அன்றைக்கு கந்தர்வ நகரமாக மாற்றியிருந்தன. பௌத்த விகாரங்களிலெல்லாம் ஒளிச்சுடர்கள் பூத்தது போல் தீப அலங்காரம் செய்திருந்தார்கள். பிட்சுக்களின் கீத ஒலிகள் அரசருக்கு நீண்ட ஆயுளை கொடுக்குமாறு வேண்டிக் கொண்டிருந்தன. தெரு ஓரங்களிலும் பௌத்த விகாரங்களுக்கு அருகிலும் வண்ணக்காடுகள் முளைத்து படர்ந்து மலர்ந்தது போல் பூக்களை மலை மலையாக குவித்திருந்தார்கள். பொன்னிற உடலும் மின்னலென இடையும் புன்னகை இதழ்களும் அன்ன நடையுமாக தேவலோகத்து நாட்டிய சுந்தரிகளைப் போல இளம்பெண்கள் 2 உள்ளங்கைகளிலும் மலர்களை ஏந்திக் கொண்டு புத்த பெருமானை வழிபட சென்று கொண்டிருந்தார்கள். அகநகரத்துக்குள் நுழையும் எல்லை வந்தவுடனே பௌத்த துறவிகள் விடை பெற்று கொண்டு சென்றார்கள். அவர்களுடைய மடம் புறநகரத்தில் இருந்ததால் அங்கே போய் நீராடல் முதலிய காலை கடன்களை முடித்துக்கொண்டு அதன் பின் அரசரை காண வருவதாக கூறி சென்றார் தத்துவசேன அடிகள். குமாரபாண்டியனும் சக்க சேனாபதியும் தங்கள் குதிரைகளில் ஏறிக்கொண்டு அரசரை காண விரைந்தார்கள். வீதிகளில் கூட்டமாக இருந்தவர்களில் அடையாளம் புரிந்து கொண்டு சிலரும், புரிந்து கொள்ளாமற் சிலரும் குதிரைகளில் செல்லும் அவர்களை வியப்போடு ஏறிட்டு நோக்கினார்கள். நன்றாக ஒளி பரவாத அந்த மெல்லுருள் நேரத்தில் நகரத்தின் அலங்கார ஒளிகள் அங்கங்கே இருந்த ஏரிகளின் நீர்ப்பரப்பில் பிரதிபலித்தன. நகரின் கிழக்கே தொலைவில் மகிந்தலை குன்றத்தின் உச்சியில் பெரிதாக எரிந்து கொண்டிருந்த சோதியை காணும்போது குமாரபாண்டியனுக்கு ஏதேதோ முன் நினைவுகள் உண்டாயின. பழமையான காலத்தின் சுவடுகளும் கலை சுவடுகளும் படிந்து பௌத்த நாகரிகத்தின் கம்பீரத்தை காட்டும் அந்த நகரத்தின் வீதிகளில் குதிரைகளில் சென்றபோது சோர்வை விரட்டும் உற்சாகமும் சுறுசுறுப்பும் வந்துவிட்டார் போலிருந்தது ராஜசிம்மனுக்கு. அவர்களுடைய குதிரைகள் அரச மாளிகையின் நன்மையில் திரும்பிய போது முற்றிலும் யானை தந்தத்தினால் இழைத்து சித்திர வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட அழகிய பல்லக்கு ஒன்று எதிரே நின்றது. பூம்பட்டு திரையை விலக்கிக் கொண்டு அந்த பல்லக்கிலிருந்து ஒரு செந்தாமரை முகம் வெண்முல்லை சிரிப்போடு கருங்குவளை கண்களை விழித்து குமாரபாண்டியனை பார்த்தது. அடடே,
கனகமாலை அல்லவா நீ? இப்போது எவ்வளவு பெரிய பெண்ணாக வளர்ந்தாய் என்று பல்லக்கிலிருந்து தலை நீட்டிய அந்த பெண்ணை விசாரித்து கொண்டே குதிரையை நிறுத்தி கீழே குதித்தான் ராஜசிம்மன். ஓ, இளவரசி பௌத்த விகாரத்துக்கு வழிபாடு செய்வதற்கு புறப்பட்டு விட்டார் போல் இருக்கிறதே என்று புன்சிரிப்புடன் அந்த பெண்ணை நோக்கி கூறியவாறே சக்கசேனாபதியும் கீழே இறங்கினார். காணும் கண்களை மயக்கி அறிவிழக்கச் செய்யும் அபூர்வ எழில் நிறைந்த அந்த இளம்பெண் மேட்டிலிருந்த பள்ளத்துக்கு தாவும் புள்ளிமானை போல பல்லக்கிலிருந்து துள்ளி குதித்து கீழே இறங்கினாள். அவள் கையில் ஒரு பூக்கூடை இருந்தது. பனித்துளி நீங்காத புது மலர்ச்சியோடு கூடிய தாமரை பூக்கள் அந்த கூடையில் நிறைந்திருந்தன. நிலவின் குளிர்ச்சியும் கதிரின் ஒளியும் பூவின் மலர்ச்சியும் கருவண்டின் துருப்பும் பொருந்திய தன் காவிய நயனங்களால் தலையை ஒரு பக்கத்தில் நளினமாக சாய்த்து குமார பாண்டியனை நோக்கி முறுவல் பூத்தாள் அந்த பெண். சிவந்த வாயுதழ்களுக்கு நடுவே வரிசையாக முல்லை மலர்ந்தது. அந்த சிரிப்பில், அந்த பார்வையில், இங்கிதமான நளின தலையசைப்பில் இளம் பெண்ணுக்கே உரிய நாணத்தின் கனிவு துடித்தது. சக்கசேனாபதி, காசிப மன்னரின் பெண் கனகமாலைதானா என் முன்னே நிற்கிறாள்? இவ்வளவு நாணமும் வெட்கமும் வாய் திறந்து பேச முடியாத கூச்சமும் இவளுக்கு எங்கிருந்து வந்தன என்று கேட்டான் குமாரபாண்டியன். சேனாபதி தாத்தா, குமார பாண்டியருக்காக அரசர் அரண்மனையில் காத்து கொண்டிருக்கிறார். விரைவாக அவரை அழைத்து கொண்டு செல்லுங்கள் என்று குமார பாண்டியனின் முகத்தை நேருக்கு நேர் பார்த்து கொண்டு பேச வெட்கப்படுகிறவளைப் போல சக்கசேனாபதியிடம் கூறினாள். மதமதவென்று வளர்ந்து கனிந்து நிற்கும் அந்த பெண்மையின் செழிப்பு ராஜசிம்மனின் கண்களை கூசச் செய்தது. தன் கையில் இருந்த பூக்கூடையை அவர்கள் இருவருடைய கையிலும் கொடுத்து திருப்பி வாங்கி கொண்டாள் அவள். கோவிலுக்கு புறப்பட்டு செல்லும் போது எதிரே தங்களுக்கு வேண்டிய மனிதர்களை சந்தித்தால் பூக்களை அவர்கள் கையில் கொடுத்து திருப்பி வாங்கிக் கொள்வது ஒரு மரியாதையான வழக்கம். குமார பாண்டியன் பூக்கூடையை கையில் வாங்கி கொண்டு திருப்பிக் கொடுப்பதற்கு ஒரு குறும்பு செய்தான். கனகமாலை, இந்த நாடகங்களெல்லாம் என்னிடம் வேண்டாம். நான் உனக்கு அந்நியன் இல்லை. என்னிடம் வாய் திறந்து பேசினாலொழிய கூடை திரும்ப கிடைக்காது. ஆஹா, அதற்கென்ன? இப்போது பூக்கூடையை திருப்பிக் கொடுங்கள். கோவிலுக்கு போய்விட்டு அரண்மனைக்கு திரும்பியதும் உங்களிடம் வட்டியும் முதலுமாக பேசி தீர்த்து விடுகிறேன் என்று தலையை குனிந்து கொண்டு வெட்கத்தோடு பதில் கூறினாள் அவள். குமார பாண்டியன் சிரித்து கொண்டே பூக்கூடை அவளிடம் திருப்பிக் கொடுத்தான். அவள் துள்ளி குதித்து பல்லக்கில் ஏறி உட்கார்ந்து கொண்டாள். பல்லக்கு புறப்பட்டது. அவர்கள் குதிரைகளும் அரச மாளிகையை நோக்கி புறப்பட்டது. சக்கசேனாபதி ராஜசிம்மனை நோக்கி கேட்டார். இளவரசே, நீங்கள் முதல் முறையாக இலங்கைக்கு வந்திருந்த போது இந்த பெண்ணுக்கு சிறிது காலம் தமிழ் இலக்கியங்களை கற்பித்தீர்களே, நினைவிருக்கிறதா? நன்றாக நினைவிருக்கிறது. ஆனால் இவ்வளவு மாறுதலை எதிர்பார்க்கவில்லை என்றான் ராஜசிம்மன். பெண்கள் பருவகாலத்தில் கல்யாண முருங்கை மரம் போல மிக வேகமாக வளர்வது இயல்பு இளவரசே என்று கூறி நகைத்தார் சக்கசேனாபதி. அரச மாளிகையின் வாசலில் காசிப மன்னர் பிறந்த நாளுக்குரிய வெள்ளணி திருக்கோலத்துடன் அமைச்சர்கள் பிரதானிகள் புடைசூழ ராஜசிம்மனை கோலாகலமாக வரவேற்றார். அவன் குதிரையிலிருந்து இறங்கியதுமே ஓடி வந்து அன்புடன் அணைத்து தழுவிக்கொண்டார். ராஜசிம்மா, நீ இன்று வந்தது மிக பொருத்தமான வரவு, என்னுடைய பாக்கியம் என்று பெருமிதத்தோடு கூறினார். அவன் தங்குவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் பிரமாதமாக செய்யப்பட்டிருந்தன. அதன்பின் அன்று முழுவதும் குமார பாண்டியனுக்கு தன்னை நினைத்து பார்க்கவே நேரமில்லை. வெள்ளணி விழாவின் உற்சாகத்தில் மூழ்கி போனான் அவன். காசிப மன்னர் அனுராதபுர நகரத்திலிருந்து ஒவ்வொரு பௌத்த விகாரத்துக்கும் அவனையும் உடன் அழைத்து கொண்டு சென்று வழிபாடு செய்துவிட்டு வந்தார். கலைஞர்களுக்கும் புலவர்களுக்கும் பிறந்த நாள் பரிசளிப்புகளை வழங்கினார். அந்த ஆரவாரங்களுக்கு நடுவே குமார பாண்டியனுக்கு அவரிடம் அதிகம் பேச நேரமில்லை. அவருக்கும் குமார பாண்டியனிடம் விரிவாக எதையும் விசாரித்து தெரிந்து கொள்ள அவகாசம் இல்லை. கனகமாலை 2 முறை அவனை சந்தித்த போது புன்முறுவல் புரிந்தார். இப்படியாக குமார பாண்டியன் அந்த நாட்டில் கால் வைத்த முதல் நாள் உல்லாசமாக கழிந்தது.